வணக்கம் நண்பர்களே! என்னுடைய யூடியூப் சேனல் என்ன பண்ணலாம்ன்றதுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது என்ன அப்டின்னா, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இதில பார்த்தீங்கன்னா, பைக் வாட்டர் வாஷ் பண்ற கன்னு. அது பைக்குக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா? மத்ததுக்கெல்லாம் யூஸ் ஆகுதான்றத நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 மீட்டர் ஹோஸ் குடுத்துருந்தாங்க. அது கூட அதோட அட்டாச் பண்ற கனெக்டரு, ஒரு பக்கம் ஃபில்டரு, ஒரு பக்கம் கனெக்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் வாஷ் பண்ற கன்னு. இதுதான் முக்கியமான கன்னு. மெயின் பார்ட்டே இதான். ஆ ஆவரேஜான வெயிட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் நிப்பில். இதுதான் வந்து அந்த கன்னு கூட ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்ற அந்த எக்ஸ்டென்ஷன் நிப்பிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோம் போட்டு ஃபோம் கன்னு இது. ஃபோம் கேனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி 48 வோல்ட்டுன்னு போட்டு 2 பேட்டரி குடுத்துருக்காங்க. 2 பேட்டரிலயுமே 48 வோல்ட்டுன்னு தான் போட்டிருக்கு. அங்க பாருங்க. 2துலயும் 48 தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜரு. 2 பேட்டரியும் சார்ஜ் பண்றதுக்கு இந்த மாரி அடாப்டர் குடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே கன்னு மாரி, அந்த நிப்பல் மாரி குடுத்துருக்காங்க. அந்த நிப்பல்ல கன்ல போட்டு அடிக்கிறது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு. அது வந்து நல்லா ஷார்ப்பா அடிக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் அது ஸ்ப்ரே பண்ணும். பேட்டரி எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்க்கலாம். எப்படின்னா பேட்டரி சார்ஜ் போடணும். சென்டர் பாயிண்ட்ல பின் மாரி சொருவுற மாரி குடுத்துருக்காங்க. இதில நீங்க சொருவிட்டீங்க அப்படின்னா, ரெட் கலர் லைட் எரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்றதுக்கான இண்டிகேஷனு. பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு கிரீன் லைட் எரியும். அதில தெரிஞ்சுக்கலாம் நீங்க. பேட்டரி ஏறிடுச்சா, இல்ல ஏறிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபில்டரு. ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது. அது கூட ப பக்கெட்ல போட்டா வெளிய வெளிய வந்துடுது நம்ம யூஸ் பண்ணும்போது. அதனால நான் சின்னதா ஒரு கனெக்டர் மாரி போட்டு வெயிட் ஏத்தியிருக்கேன். வெயிட் ஏத்துனனால பக்கெட்டுக்குள்ளேயே அது வெயிட்ல வந்து இருக்கு. நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போற பைக் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் தான். இது வந்து எலக்ட்ரிக் பைக்கு. ஏத்தர் 450ன்னு ஒரு பைக்கு. இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 இயர்ஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 வீக்கு, 2 வீக்ஸா அந்த மழை பெஞ்சது, சென்னையில மழை பெஞ்சதுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வண்டி சேத்துல தான் ஓடுச்சு. பாருங்க இந்த அண்டர் சேஸ்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேரா தான் இருக்கு. கால் வைக்கிற ஃபுட் ரெஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியே டஸ்ட்டா தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்ப நம்ம வந்து இந்த வண்டிய தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ண போறோம். இந்த வாட்டர் வாஷ் பண்ணி எப்படி இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றத நம்ம பார்க்கலாம். நீங்க வாட்டர் வாஷ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பக்கெட்ல தண்ணி புடிச்சு வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுனதுக்கப்புறம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சோப் ஆயிலோ, இல்ல சம்திங் நீங்க வேற ஏதாவது வச்சு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஏரியாலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட்டு. ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா தான், அங்க ஒட்டிட்டு இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயி, அடுத்தடுத்து நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கிளியர் ஆயி வரும். நீங்க எடுத்தவுனே நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணாம, நீங்க அப்படியே வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ராச்சஸ் தான் வரும். அதனால சரியா வண்டியும் கிளீன் ஆவாது. அதனால முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணி, அங்க இருக்கிற மண் எல்லாத்தையும் மொத்தத்தையும் அப்படியே ரிமூவ் ஆகுற மாரி பார்த்துக்கங்க. அங்க பாருங்க ஸ்ப்ரே பண்ண பண்ண மண் எவ்வளோ கீழ கொட்டுது பாருங்க. ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ, இல்ல ஷாம்பூ, இல்ல வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்ற மாரி ஏதாவது கிளீனிங் பர்ப்பஸ் யூஸ் பண்ற மாரி ஏதாவது என்ன லிக்விட் வேணா வச்சிருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி யூஸ் பண்ணிட்டு, நீங்க அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. எல்லா பக்கமும் பண்ணுங்க. அதேமாரி எலக்ட்ரிக் வண்டிய நீங்க வந்து ப வாட்டர் வாஷ் பண்ணும்போது, அந்த மோட்டர் கிட்ட அதிகமா த்ரோ பண்ணாதீங்க. அது மாரி மோட்டர் கிட்டலாம் போனீங்க அப்படின்னா, அது ஃபெயிலியர் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இந்த வண்டிய பொறுத்தவரைக்கும் அது மாரிலாம் இன்னும் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. இங்க பாருங்க எவ்வளோ கிளியரா ஆவுது பாருங்க. அந்த சஸ்பென்ஷன் கிட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே நம்ம கை வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. இதோட த்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, 30 பார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆனா 30 பாரான்றது எனக்கு சரியா தெரியல. ஆனா கை வச்சா ரொம்ப ஷார்ப்பா நம்ம கைய டேமேஜ் பண்ணுமான்னு பார்த்தா, அப்பலாம் கிடையாது. அ டேமேஜ்லாம் பண்ணல. அதுக்காக சின்ன பசங்க கையிலலாம் குடுத்துட்டு இத பண்றது, ஸ்ப்ரே பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன பசங்க தெரியாம நம்ம மூஞ்சிலலாம் வேற எங்கேயாவது அடிச்சுப்பாங்க. அதனால சின்ன பசங்க யூஸ் பண்றது கிடையாது. இது பெரியவங்க மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கு. இது மாரி மொத்தமும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, உங்களுக்கு நான் ஒரே கையில வீடியோ எடுத்து போடுறதுனால, ஒரு கையில மொபைலு, ஒரு கையில அ கன்னு வச்சுட்டு போடுறதுனால, சரியா உங்களுக்கு
பண்ண முடியல. அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக வாட்டர் வாஷ் ஆகிருக்கு அப்படின்னு எல்லா பக்கமும் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இங்கே பாருங்கள், முதல்ல அந்த சைட்லலாம் எவ்வளோ மண் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இத்தனைக்கும் நான் வந்து ஃபோம் வாஷ்லாம் எதுவுமே பண்ணலை, சோப்புலாம் எதுவுமே போடலை, ஷாம்பும் போடலை. நான் வெறும் சும்மா இந்த கன்னை மட்டும் வச்சு தான் நான் இருக்க டஸ்ட்டெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி எடுத்து சும்மா கையில் மட்டும் தான் நான் தேய்ச்சி விட்டேன். அதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 to 90% வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுது. இதுவே நம்ம ஒரு வாட்டர் வாஷ் எடுத்துகிட்டு போய் விட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் வாஷ்லேயே 2-3 வண்டிங்க நின்றுட்டுருக்கோம். அந்த வண்டியெலாம் நம்மளால் முடிச்சுட்டு நம்ம வண்டி கொடுக்குறதுக்கு இப்போ அவங்க 2-3 மணி நேரம் ஆக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் எங்கெங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மொட்டை மாடியில் வந்து பெரும்பாலும் அந்த டஸ்ட்டு வந்து உட்காந்துரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கழுவி தள்ள முடியாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இந்த ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே நானே ஒரு பக்கம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள், ஒயிட் கலர் நாசில் போட்டு தான் நான் அடிக்கிறேன். மேலே இருக்க டஸ்ட்லாம் எவ்வளோ கிளியர் ஆகுது பாருங்கள். இது மாதிரி ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே மொத்தமாக கலெக்ட் பண்ணி நான் வெளியே அந்த ட்ரெயின் பைப்பில் வந்து வெளியே போயிடும். இது வந்து நீங்கள் வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொட்டை மாடியை நீங்கள் வேறு ஏதாவது சோப்போ இல்லை வேறு ஏதாவது ஷாம்பு ஏதோ போட்டு ஏதாவது நீங்கள் கிளியர் பண்ணுறதா இருந்தால் கிளியர் பண்ணலாம். மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா காக்காலாம் வந்து போய் வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி தள்ளிட்டு இருக்க முடியாது. இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்ப்ரே கன்னு எல்லாத்துக்குமே நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஆனால் வந்து நம்ம சாதாரணமாக கரண்ட்டில் போடுற மாதிரி யூஸ் ஆனால் எல்லாத்துலேயும் நமக்கு பவர் சப்ளை எடுத்துகிட்டு வர முடியாது. அது வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு, மாடியில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எங்கெங்கே யூஸ் ஆகுதோ அங்கங்கே இதை வந்து நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு மாடியில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா இந்த கன்னில் தான் சும்மா வெறுமனையாக சும்மா ரொம்பலாம் எஃபோர்ட் எடுக்காமல் சும்மா சாதாரணமாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்ப்ரே பண்ண பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக போயிட்டு எவ்வளோ டஸ்ட்லாம் கிளியர் ஆகி போயிட்டே இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 2-3 பக்கெட்டு தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளியர் பண்ணிக்கலாம். இது வேறு எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கை போகாத இடம், தொடப்பம் போகாத இடம். அப்புறம் பார்த்தீங்க இது மாதிரி நான் கேட்லாம் க்ளீன் பண்ணேன். எங்கள் வீட்டு கேட்டெல்லாம் நான் இதில் தான் க்ளீன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே அந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே கொட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா செடி வெளியே இருந்து செடி மேலே ஏதாவது டஸ்ட் இருந்தால் அது மாதிரி அடிச்சு விடலாம். ஆனால் ரொம்ப நீங்கள் கிட்ட அடிக்கக்கூடாது. செடிக்கு அடிக்கும்போது லாங்கில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் எங்கள் வீட்டு கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் டஸ்ட்டு வந்து உள்ளே வந்து உக்காந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கை வைக்கிற இடத்துல நமக்கு தெரியாமல் டஸ்ட்டு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், சும்மா மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இந்த கேட்டில் இருக்கிற அந்த டஸ்ட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு டஸ்ட்டு வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்களோட வீட்டோட எலிவேஷன். இதோட சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைடர் வந்து கூடு கட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து நிறைய இதில் கலெக்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் மாதத்துக்கு ஒரு முறை அது இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அந்த எட்ஜஸ்ஸு, அந்த கார்னரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸு இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவேன், நம்ம கை உள்ளே போகாது இந்த இடத்துலலாம். அதனால் என்ன ஆகும்னா நம்ம கையும் டேமேஜ் ஆகும். அதனால் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் நான் வந்து இதை நான் க்ளீன் பண்ணுவேன். மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி டஸ்ட் ஏதாவது அதிகமாக இருந்தது அப்படின்னா இது மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டு கிளியர் பண்ணேன் அப்படின்னா பார்க்குறதுக்கே நியூவாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதுக்குள்ளே இந்த ஸ்பைடருங்க வந்து நிறைய இந்த பூச்சிங்க வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டிகிட்டு இருக்கும். இது மாதிரி நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பூச்சிங்களும் அடிக்கடிக்கு இங்கே வந்து கொடுக்குறேன். நம்ம டஸ்ட்டை வந்து கையில் வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா அது வேறு ஒரு இடத்துல போய் திருப்பி மறுபடியும் போய் உட்காந்துரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு திருப்பி நமக்கு வேலை இருக்கும். இது மாதிரி சின்ன கன் இருந்ததுன்னா போதும். நம்ம தான் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க சார்ஜ் போட்டு இது மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தில் அடிக்கிறது வாஷ் பண்ணுறதுலாம் கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த எங்களோட போர்ட்டிக்கோ எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து அந்த மேலே இருக்க அந்த எலிவேஷன் க்ளீன் பண்ணது தான் இவ்வளோ டஸ்ட்டும் அங்கே நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கிளியர் ஆகுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்களோட போர்ட்டிக்கோவை க்ளீன் பண்ணி பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த கார்ட்லெஸ் கன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1300 1400 வரைக்கும் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க.
இது எந்த அளவுக்கு ஒர்த்துன்றது நீங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்றேன்னு பார்த்தீங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு. இந்த பேட்டரி மேல எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. சரி ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தேன். இது உள்ள பேட்டரி எத்தன பேட்டரி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேட்டரி வச்சிருந்தாங்க. சரி ஓகே. அதுல எத்தன பேட்டரி டம்மி பேட்டரின்னு நமக்கு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா, சரி இது என்ன பண்றது? இது கழட்டினாலும் வேஸ்ட்டா போயிடும்ன்றதுனால ஸ்பாட் வெல்ட் வச்சிருந்தாங்க. சரி அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இந்த 2 சைடு கார்னர் தான் பவர் சப்ளை. லெஃப்ட், ரைட்டுன்றது பதிலா அந்த கார்ட்லெஸ் கன்னுக்கான பவர் சப்ளை இதுதான். சரி இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் தீரல. இது சரி வச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரியோட வோல்ட் செக் பண்ணா, பெரிய ஷாக்குங்க. 19 வோல்ட் தான் வருது. இவங்க வந்து நம்மள 48 வோல்ட்டுன்னு ஏமாத்திருக்காங்க. அவ்வளோதான் விஷயம்.